ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பழைய எறும்புலேருந்து ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கண்டிஷனை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஎஸ் பிட்டோட இன்ஜினும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள 2 டயர் இருக்குது. அது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வண்டி வந்து நம்ம வேறு லெவலில் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டயர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் வீல் 2 நட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து லூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் வீல் டயர் வந்து தனியாக கழட்டி எடுத்துக்குருவோம். நம்ம கலெக்டின அந்த டயரோட கண்டிஷனை பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துரி ஏறி பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் பிட் டயர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மர்க்காடும் இருக்கும். அந்த மர்க்காடில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நட்டு வந்து போட்டிருப்பாங்க. அதே நம்ம வந்து லூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மர்க்காடை தனியாக கழட்டி எடுத்துக்குருவோம். ஃப்ரண்ட் வீல் கண்டி வந்து பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இந்த ஃபுல்லாக அந்த துரி ஏறி போயிட்டு நான் கலட்டவே முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷினை போட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்குருவோம். இதில் லூப் ஆயிருக்க கம்பியுமே நமக்கு தேவையில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இதே வந்து கட்டிங் மிஷினை போட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்குருவோம். இந்த டயரை வந்து சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சைக்கிள் டயரோட போல்ட் நட்டு வேறு, பார்த்தீங்கன்னா இந்த வண்டி டயரோட அந்த போல்ட் நட்டு வந்து சைஸ் வேறு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து சேர மாட்டேன்ருச்சு. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த போல்ட் சைஸ் வந்து சேர அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து கிரைண்டிங் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் வந்து போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி அந்த ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்து டயர் சேருதா அப்படிங்கிறது செக் பண்ணுவோம். அடுத்த பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வந்து வந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சைக்கிள் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா வேறு, நம்ம வண்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேறு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டயர் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2 பக்கமே பார்த்தீங்கன்னா இடிச்சிருச்சு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சேரலைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாட்டே முடியல. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப கிட்ட இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு லைட்டர் கட்டிங் போட்டு எப்படி இங்கிட்டு அதே மாதிரி இங்கிட்டு கட்டிங் போட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்து வளைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெட்டணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேப்பு கிடைக்கும். அந்த கேப்பை வச்சு நம்ம வளைச்சோம்னா வந்து ஈஸியாக வளைஞ்சிரும். ஏன்னா 2 பக்கமும் அறுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டயரை வந்து மாட்டிட்டு கடைசியில் வந்து நம்ம வெளில அடிச்சுக்கிடுவோம். அதான் இப்போ பாருங்கள் கரெக்டாக சேர்ந்துருச்சு. நட்டை போட்டு டைட்டு வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெட்டு நேரத்தில் வந்து அதிகமாக கேப் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அதை உடச்சிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து வெல்டிங் வந்து வச்சுக்கிடுவோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து டைட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா வெல்லும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பேக் வீல் வந்து கழட்ட போகிறோம். ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா வந்து கழட்டி வெல்ட் அடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வீல் வந்து கழட்டிட்டு நம்ம அந்த டயரை மாட்டிக்கிடுவோம். பேக் வீல்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு பொருளுமே தேவைப்படாது. அதனால் பார்த்தீங்கன்னா மர்க்காடு கேரியர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் அந்த கழட்டி தனியாக எடுத்துக்கிடுவோம். பேக் வீலை கழட்டும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு செயின் வந்து இடிக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா செயினில் ஒரு லாக் இருக்கும். அதில் அந்த லாக்கை கழட்டி விட்டு வந்து செயினை கழட்டுவோம். நம்ம லாக் எடுத்துமே பார்த்தீங்கன்னா செயின் எடுக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பெடல் பற்றியில் உள்ள கிராங்கை பார்த்தீங்கன்னா தனியாக கழட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து செயினை கழட்டுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த செயினில் உள்ள கவர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த கவரில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கனே பார்த்தீங்கன்னா வந்து 2-3 நட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எல்லா நட்டையும் வந்து கழட்டி விட்டு நம்ம வந்து செயின் கவர் பார்த்தீங்கன்னா தனியாக கழட்டி எடுத்துக்குவோம். இந்த கவரை கழட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வீலை தான் கழட்டணும். வீலை கழட்டின அப்புறம் தான் அந்த கவரை கழட்ட முடியும். அதனால் வீலை கழட்டி விட்டு அதுக்கப்புறமா அந்த கவரை தனியாக கழட்டி எடுத்துக்குவோம். ஆப்போசிட்டில் உள்ள பெடலுமே நமக்கு தேவைப்படாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு போல்ட் வந்து கொடுத்து டைட் பண்ணியிருப்பாங்க. அதை சுற்றி வச்சு தட்டி கழட்டிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேக் வீல் மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்பியை பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வந்து வளைச்சு விட்டா போதும், வந்து ஈஸியாக வந்து மாட்டிடலாம். ஃப்ரண்ட் வீல் மாதிரி வந்து கட் பண்ணிலாம் வளைக்க தேவையில்லை. இந்த வீல்லையுமே பார்த்தீங்கன்னா நட்டு சேராது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நட்டு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதிலேயே நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் பிட்டியோட பேக் வீலை பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு 2 நட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் வச்சுக்குருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெடல் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்டில் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அதில் நட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நட்டை லூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஆயிலை ஊற்றி நல்லா ஃப்ரீ பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த பெடல் சாப்பிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவிஎஸ் பிட்டியோட பெல்ட் வீலை மாட்ட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு வச்சு நம்ம அந்த கம்பி வந்து வெல்ட் வச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம வெல்ட் வச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மேடு பள்ளமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் மிஷினை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பெல்ட் வீலை பார்த்தீங்கன்னா அதில் சேர்த்து பார்த்துட்டு கரெக்டாக சேருதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் வந்து ஃபிட் பண்ணுறக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 இரும்பு பீஸ் எடுத்து நம்ம வந்து வெல்ட் அடிச்சிருக்கோம். அது எந்த இடத்துல அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். இந்த வெல்ட் அடிச்சு இரும்பு பட்டையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 ஓட்டை வந்து போட்டிருக்கோம் இன்ஜின் மாட்டுற அளவுக்கு. அதை பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க மறந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதில் இன்ஜின் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இன்ஜினை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து போல் நட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் வச்சுக்கிடுவோம் நம்ம திரும்ப கலடாத அளவுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெடல் சாப்பிட்டில் பார்த்தீங்கன்னா அது சின்ன வாசர் மாதிரி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து பெல்ட் வீலில் வந்து நம்ம மாட்டிக்கிடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து கிளச்சு பிளேட்டுக்கும் அந்த பெல்ட் வீலுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இடையில வந்து பெல்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம மாட்டிக்கிடுவோம். நம்ம பெல்ட் வீலில் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்கும். பார்த்தீங்கன்னா டயரில் பார்த்தீங்கன்னா பெரிய செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்கும். ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற காட்டி பார்த்தீங்கன்னா செயின் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அதுக்குள்ளே செயினை போட்டு பார்த்தீங்கன்னா வந்து செயின் லாக்கை போட்டு நல்லா டைட் வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம மாட்டின எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம மாட்டி முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினில் பார்த்தீங்கன்னா வந்து சைலன்சர் வந்து மாட்டி எடுத்துக்கிடுவோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசியெல்லாம் முடிஞ்சு நம்ம இன்ஜின்லாம் ஃபிட் பண்ணியாச்சு, செயின் மாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம
சைலன்சர் வந்து மாட்டிக்கிடுவோம். சைலன்சர் மாட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சைலன்சர் வாசர் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருப்பாங்க. அதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து போல்ட் நட்டு போட்டு நம்ம மாட்டிக்கிடுவோம். இந்த சைலன்சரில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக வரும். அந்த ஃபஸ்ட் பார்ட் மாட்டியாச்சு. இப்போ 2வது பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து லப்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லப்பரில் பார்த்தீங்கன்னா வந்து 2 வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். சைலன்சரை பார்த்தீங்கன்னா ஆடாமல் இருக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டக்கம்பி வச்சு கட்டிக்கிடுவோம். இந்த கிளச்சு பிளேட்டை பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிக்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பட்டா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டாக்குள்ளே போல்ட் நட்டை போட்டு வந்து மாட்டிக்கிடுவோம். இந்த வண்டிக்கான கிளச்சு கேபிள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த சைக்கிளே இருக்குது பார்த்தீங்கன்னா பேக் இருக்குது அந்த பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா லிவர். அந்த லிவரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரோல்ஸ் இருக்குது. அது உள்ளே போட்டு நான் வெளியே எடுத்துக்கிறேன். நம்ம இதே வந்து நம்ம கிளச் லிவரை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கிளச்சு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா கிளச்சு வேறு மாட்டுறக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் நட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த போல்ட் நட்டை பார்த்தீங்கன்னா இன்னரில் மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல் டைட் வந்து வச்சுட்டு நம்ம வந்து இழுத்து மாட்டிக்கிடுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரில் மாட்ட போகிறோம். அதனால் மட்டமாக இருக்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் மிஷின் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கிரைண்டிங் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பைப் வந்து மாட்டிட்டு நம்ம ஆக்சிலேட்டர் பைப் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அளவு எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் மவுண்ட்டை வந்து அதில் ஹேண்டில் பாரில் மாட்டிட்டு அதுக்கான போல்ட் நட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃபுல் டைட்டாக வச்சுக்கிடுவோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து முக்கால்வாசி எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காயில் வந்து இல்லை இன்ஜினில் ஃபிட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அதை வச்சு அப்படியே கம்பி வச்சு கட்டிக்கிடுவோம். இன்ஜினை வந்து நம்ம காயில் வந்து மாட்டிக்கிடுவோம். இப்படியே எல்லாம் வச்சு கம்பி போட்டு கட்டிக்கிடுவோம். இந்த ஸ்பார்க் பிளக் காயிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஒயர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மேக்னெட் காயிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஒயர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கலர் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அந்தந்த கலரில் பார்த்து நம்ம வந்து டேப் அடிச்சுக்கிடுவோம். இந்த வண்டிக்கான பெட்ரோல் டேங்கை பாருங்கள். நம்ம வந்து வாட்டர் கேன் தான் யூஸ் பண்ண போகிறோம். வாட்டர் கேன் மூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை போட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஓஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஓஸோட இன்னும் 2 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்பெட்டில் வந்து மாட்டிக்கிடுவோம். இப்போ இந்த பெட்ரோலுக்கான பார்த்தீங்கன்னா வண்டியோட சேர்த்து வச்சு நம்ம கம்பி போட்டு நல்லா கட்டிக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்ரே வந்து பார்க்க போகிறோம். நம்ம வச்சிருக்க வெல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா, நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்த்துருவோம். ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆனிச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மெயினான ஒரு விஷயமா வைக்கல. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து வண்டிக்கு பிரேக்கே வைக்கல சுத்தமாக. அதை மட்டும் வந்து வச்சுக்கிடுவோம். இந்த பிரேக் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா கிளச்சு கேபிள் எப்படி மாட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் பிரேக் கேபிள் வந்து மாட்டிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தனால தெரியும் எப்படி மாட்டிருக்கோம் அப்படிங்கிறத. நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பெயிண்டிங் ஒர்க் மட்டும் இருக்குது. அதை முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வண்டி பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வண்டி பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படி ரெடி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத. ஃபுல்லாக வந்து வேலை முடிஞ்சு பாருங்கள் அப்படியே வண்டி எப்படி இருக்குன்னு. நம்மளோட வண்டியோட லுக்கை பார்த்துருப்பீங்க. ஓவரால் லுக் எப்போ இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சொல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து செஞ்சுருக்கீங்க வாங்க. அந்த இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஆரம்பத்தில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது செட்டப் வந்து இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து இது ஹைட் வந்து இன்ஜினில் உரசனால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பட்டா வச்சு நம்ம வந்து ஹைட் வந்து ஏற்றிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் மற்றெல்லாம் செட் பண்ணியாச்சு. இந்த பக்கத்து வாங்க அப்படியா கால் வைக்கிறக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வெல்டிங் வச்சிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒன்று பிடிங்கிட்டு போயிடுச்சு வர வழியிலே. இது ஒன்று மட்டும் வந்து கால் வைக்கிறக்காண்டி வந்து வச்சிருக்கேன். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கிக்கர் எதுவுமே இல்லை. தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா பழைய டிஎஸ் ஸ்கூட்டிங்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் நம்ம வந்து சைக்கிளில் யூஸ் பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெடல் வைக்க முடியாது. ஏன்னா வந்து இது சுற்றிக்கிட்டே இருக்கும். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோன்னே இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக சுற்ற ஆரம்பிச்சிடும். பெடல் போட்டோம்னா வந்து காலை எடுத்து தெரிஞ்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து தள்ளி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விட்டுற வேண்டியது. இந்த இடத்துல ஆன் ஆஃப் பண்ணுற பார்த்தீங்கன்னா கீ பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் வச்சிருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு 5 சுவிட்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆஃப் சுவிட்சை வந்து யூஸ் பண்ணிவிட்டேன். பெயின் பார்த்தீங்கன்னா காயல் நண்பர்கள் அதனால் வந்து எனக்கு ஒட்டுது. ஆக்சிலேட்டர் பட்டனை வந்து வழக்கமாக கொடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். இதுக்குள்ளே கிளச்சு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. இது அமுக்கா பார்த்தீங்கன்னா கிளச்சு, இது பிரேக்கு, இது ஆன் ஆஃப் சுவிட்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தள்ளி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வாங்க எப்படி ஓடுது அப்படிங்கிற பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அது ஏறி உட்காந்து ஓடி பார்ப்போம். ரெடியா குழப்பமா? இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று தோணுச்சு. ஒரு விஷயத்தை மாற்றினா அந்த வண்டி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சைலன்சர் லப்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து பிடிங்கி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இப்போ தான் அந்த வண்டிக்கான லுக்கும் அந்த வண்டிக்கான சவுண்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இந்த வண்டியோட சீட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கடை வந்து இல்லை. சரி இந்த இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இதே வச்சுட்டோம். இதை மாற்றிருந்தாலுமே லுக் இன்னுமே நல்லா இருந்திருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து ஓடிடுச்சு. சஸ்பென்ஷன் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி வண்டி தகன்னு குதிக்குது. அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சவுண்டு பார்த்தீங்கன்னா காதை கிளிக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் பேசினேன் கேட்டுச்சான்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக ஓட்ட கொடுத்து அந்த வண்டி எப்படி இருக்கா அப்படிங்கிற வந்து ரிவ்யூ கேட்க போகிறோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரோட்டில் ஓட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா செஞ்சு சூப்பராக வந்து ஓட்டி காமிச்சிட்டா பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து போயிருக்கு அப்படிங்கிறத. வேறு லெவலில் வந்து நம்ம வண்டி ஓடுச்சு. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய லைக் கொடுத்துருங்க. ஏன்னா அந்த வண்டி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 நாள் ஆயிடுச்சு. ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணோம். நீங்கள் லைக் போட தான் பார்த்தீங்கன்னா இந்த இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து போடலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்க ரொம்ப சிரமம். விளாக் மாதிரிலாம் எடுத்தோம்னா எடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய் பாய் பாய்.